வெல்கம் பேக் டு நம்ம வீட்டு கிரிக்கெட். இன்னைக்கு வந்து நம்ம என்ன மேட்ச் பார்த்தோம்னா நியூசிலாந்து வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா. சச்சு இன்ட்ரெஸ்டிங் மேட்சா போகும்னு நினைச்சோம். கடைசியில வந்து சவுத் ஆப்பிரிக்கா வந்து நாங்க எப்பவுமே ஜோக்கர்ஸ் தான்டா அப்படிங்கறத வந்து திருப்பி திருப்பி ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காங்க. அவன் இன்னும் திருந்தல மாமா. நான் வந்து உண்மையாவே வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து மார்க்கோ சான்சனை பார்த்து ச்சே என்னமோ ஆடுறானா மனுஷன் அப்படின்னு நினைச்சு செகண்ட் இன்னிங்ஸ் ஆடிக்கும் போது என்னடா இப்படி ஆடுற அப்படின்ற நிலைமைக்கு வந்து தள்ளி விட்டுட்டாங்க என்ன. ஸோ எஸ் சவுத் ஆப்பிரிக்கா வந்து நான் ரொம்ப ஹோப் வச்சிருந்தேன், நீங்களும் ஹோப் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கிளியரா என்ன ஆச்சு, எப்படி கேம் போச்சு அப்படிங்கறத வந்து we can discuss here. So let's start with லக்ஷ்மன். இன்னைக்கு மேட்ச் பார்த்துருப்பீங்க. சவுத் ஆப்பிரிக்கா நியூசிலாந்து புரட்டி எடுத்தாங்க. It's so embarrassing. ஸோ என்ன சொல்ல, வாட் டு யூ திங்க் ஆஃப் திஸ் ஃபர்ஸ்ட்? வெல்கம் பேக் டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து மேட்ச்க்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வி வில் கிவ் கிரெடிட் வேர் இட்ஸ் டியூ. நிஜமாவே. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஐ ஹேவ் டு சல்யூட் மார்க்கோ ஜான்சன், ஃபர்ஸ்ட் பிளேயர். ஏன்னா இந்த மாதிரி ஒரு நாக் அவுட் கேம்ல ஹவு மெனி பிளேயர்ஸ் ஹவ் யூ சீன் த ஹிஸ்டரி ஆஃப் த கேம் பேட்டிங்லயும் ஆஃப் செஞ்சுரி போலிங்லயும் ஆஃப் செஞ்சுரி அப்படின்ற மாதிரி ஒரு பிளேயர் வந்து வெரி வெரி ரேர் டு சி. இதெல்லாம் ஓவர் நக்கலு. ரேர் டு சி 55 ஆஃப் 30 பால்ஸ் பேட்டிங்ல, போலிங்ல 5 ஓவர் போட முடியாது. கிரிக்கெட் ரூல்ஸ் அலோவ் பண்ணல. ஐசிசி ப்ளீஸ் மாத்துக்கப்பா, 5 ஓவர் போட விடுங்க. இந்த மாதிரி இதுல செஞ்சுரி கூட சான்ஸ் இருந்திருக்கும். அது வந்து 53 ஆஃப் 17 போலிங்ல ஸ்ட்ரைக் ரேட் ஜாஸ்தி. பேட்டிங்லயே அவர் தான் மேக்ஸிமம் ஸ்ட்ரைக் ரேட், போலிங்லயே அவர் தான் மேக்ஸிமம் ஸ்ட்ரைக் ரேட். ஸோ அது வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ். அது ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸுக்கு பர்ஃபெக்டான உதாரணம் இந்த இன்னிங்ஸ். ரெண்டாவது எய்டன் மக்ராம் அவுட்ஸ்டாண்டிங். ஏன்னா அதையும் நம்ம பாராட்டணும். ரெண்டாவது ஏடன் மக்ராம் as captain South Africa in 17 T20 World Cup games இது வரைக்கும் 15 மேட்சஸ் யாஸ் பண்ணுங்க. அப்பெல்லாம் ஒரு பக்கம் தூரமா போடுங்க. 15 மேட்ச் ஜெயிச்சிருக்காரு, 2 தான் தோத்துருக்காரு. ஒரு ஃபைனல் தோத்துருக்காரு, ஒரு செமிஃபைனல் தோத்துருக்காரு. ஒரு செமிஃபைனல்ல அடிச்சு மிதிச்சு அமைச்சிருக்காங்க, அவ்வளவு, வேற எதுவும் கிடையாது. சோ அது வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான். ஏன்னா இப்போ யூஏ கேப்டன் எடுத்துக்கோங்க, முகமது வாசிம் வந்து 17 மேட்ச்ல 15 ஜெயிச்சா நம்ம கிரெடிட் கொடுக்க மாட்டோமா? எல்லாருக்கும் we have to be unbiased. ஸோ அதனால திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் கிரெடிட். நல்லா பிரமாதமான பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் பேட்டிங்லி லெட் ஃப்ரம் த ஃப்ரண்ட். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா இது வரைக்கும் 190 ரன்ஸ்லாம் ஸ்ட்ரைக் ரேட் ஆயா முக்கியம். T20ல 170 175 ஸ்ட்ரைக் ரேட்லாம் அதெல்லாம் நான் ஆடி காட்டுறேன் இன்னைக்கு ஒரு நாக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பவர் பிளேல எப்படி ஆடணும்னு ஆடி காமிச்சாரு. இப்போ வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து சொல்லியிருந்தோம், மார்க்கோ ஜான்சன் வந்து ராம் சொல்லியிருந்தாரு கேம் சேஞ்சர். நானும் சொல்லியிருந்தேன் யூ பி த கேம் சேஞ்சர்னு. எஸ், அவர் தான் கேம் சேஞ்சர். பேட்டிங்ல he played for South Africa as a game changer. bowlingல he played for New Zealand as a game changer. இதுல வந்து நீங்க ஸ்ட்ரீட் கிரிக்கெட்லாம் விளையாட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்செப்ட் தெரிஞ்சிருக்கும். ஆட் மெம்பர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா 11 பேர் 13 பேர்ல அப்படிலாம் இருந்தாங்கன்னா 11 பேர்னா 5 பிரிச்சுடுவாங்க. ரெண்டு டீம் விளையாடும் போது ஒருத்தர் ஜோக்கர். அந்த ஜோக்கர் வந்து 2 டீமுமே பேட்டிங் ஆடுவார், 2 டீமுமே போலிங் போடுவார். ஸோ அந்த மாதிரி இதுல வந்து ஜான்சன் வந்து பேட்டிங்ல வந்து சவுத் ஆப்பிரிக்கா ஆடிட்டாரு, போலிங்ல நியூசிலாந்து ஆடிட்டாரு. ஸோ அதை வந்து காம்பன்சேட் பண்ணி இட் வாஸ் ஒர்த்தி மேட்ச். நல்லா ஒரு என்டர்டைன்மெண்ட் நல்லா செமையா இருந்தது அது பாக்குறதுக்கு. ஸோ அது ஹேட்ஸ் ஆஃப் டு ஜான்சன் அண்ட் மர்கராம், 2 பேர் மெயினா. மூணாவது வந்து ரபடா. நான் வந்து ஐ எம் ஆல்வேஸ் நான் சொல்லியிருக்கேன் எல்லா ப்ரிவியூலுமே, அதாவது சவுத் ஆப்பிரிக்காவோட ஸ்குவாட்லயும் ப்ரிவியூலையும் சொன்னேன், குரூஷியல் மேட்சஸ்லாம் ரபடா எங்கேயோ போயிடுவாரு, எங்கேயோ போயிட்டாரு. இன்னைக்கும் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பால் போட்டாருங்க, அதை மறக்காதீங்க. அந்த பால் வந்து ஜிங்கே உள்ள வந்து சைபருக்கு என்ன பண்றதே தெரியல, டிங்னு எகிரிச்சு. என்ன ஸ்கோர் எல்லாம் பெருசா இல்ல, 117 அவ்வளவுதான். இன்னொரு 53 ரன் இருந்தது. லாட் மோர் ரன்ஸ், 53 ரன்ஸ். ஸ்ட்ரீட் கிரிக்கெட்லாம் 53 ரன்ஸ் ரொம்ப அதிகம். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. விக்கெட் எடுத்துல ஒரு பண்ணா பாருங்க அப்படின்றாரு. அந்த பேஷனை காமிச்சாரு. ஸோ ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட் வித் தட் பெர்ஃபார்மன்ஸ் ஆல்சோ. ஸோ அகைன் ஹேட்ஸ் ஆஃப் தி என்டையர் சவுத் ஆப்பிரிக்கன் டீம். அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்தது பாக்குறதுக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயும் நீங்க நல்லா ஆரம்பிச்சிட்டீங்க, பவர் பிளே, மிடில் ஓவர்ஸ் எல்லாமே. பினிஷிங்கும் போலிங்லயும் அபாரமா இருந்தது. ரொம்ப நன்றி. எல்லாரும் டோன்ட் ஃபர்கெட், நிறைய பேர் வந்து ஆபீஸ் போயிட்டு நாளைக்கு வந்து they have to go early. அடுத்த நாள் ஆபீஸ் இருக்கும். ஏன்னா அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க சவுத் ஆப்பிரிக்கா தேர்ஸ்டே வந்து இட் இஸ் வீக் டேன்றனால அவங்க இந்தியா மேட்ச் பாக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து சீக்கிரமா ஆபீஸ் போயிட்டு சீக்கிரமா வந்துருவாங்க பிளான் போட்டுருப்பாங்க அடுத்த நாள் தேர்ஸ்டே. ஸோ வெட்னஸ்டே வந்து 10:45 11 மணிக்கு மேட்ச் போச்சுன்னா அவங்க தூங்குறதுக்கே லேட் ஆயிடும். செமிஃபைனல் பார்க்கணும்னு உட்காந்துருப்பாங்க, யாரும் போக மாட்டாங்க, எல்லாரும் உட்காந்துருப்பாங்க. அதனால அதை வந்து அந்த வேலையே வேணாம், நாங்க இந்தியன்ஸ் வந்து வசதி பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு 9:57 சேஸ் ஓவருங்க. 13 ஓவர் நாங்க முடிச்சிடுறோம், நீங்க போய் தூங்குங்க, நாளைக்கு காலேஜ் ஆபீஸ் எல்லாம் சூப்பரா முடிச்சுட்டு 6 மணிக்கு வீட்டுக்கு வந்துருங்க அடுத்த மேட்ச் செமிஃபைனல் பாக்கிறதுக்குன்னு
ஜம்முன்னு பண்ணிட்டாங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச் சவுத் ஆப்பிரிக்கா. நீங்க இதே மாதிரி எவ்வளவு நாள் பண்ண போறீங்கன்னு தெரியல, பட் இந்த மேட்ச்க்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஸோ ஐ திங்க் பேசிக்கலி கவர்ட் ஆல் த இதுன்னு நினைக்கிறேன். எஸ், நவ் ஓகே, இப்போ வந்து மெயின் பிக்சருக்கு வரும். அதாவது எப்பவுமே நடக்கிற T20 என்ன நடக்குமோ அதுக்கு வரும். ஹேட்ஸ் ஆஃப் ஹாலண்ட். ஏன்னா ஆதர்ஷ் வாஸ் ஸ்பாட் ஆன் இந்த ப்ரெடிக்ஷன்ல. ராம் ஆல்சோ ஸ்டேட் பின்னால பி கீ பேட்ஸ்மேன். சேஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங்கோ அவுட்ஸ்டாண்டிங். இந்த மாதிரி ஒரு நாக் நான் நிஜமா பார்த்ததே கிடையாது. இந்த நாக் அவுட் கேம் 170 அப்படின்றது இந்த நாக் அவுட் கேம் இட் கேன் பி எக்ஸ்ட்ரா ப்ரெஷர். இட் இஸ் லைக் 190 இந்த நார்மல் மேட்ச். அந்த மாதிரி ஒரு மேட்ச்ல வந்து நான் அட்டிங்க கண்ணுக்கு விருந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கிடைக்க வேண்டியதெல்லாம் செகண்ட் இன்னிங்ஸ் சேர்த்து கொடுத்துட்டாரு அவரு. ஸோ இட் வாஸ் டிலைட்ஃபுல் பேட்டிங். ஸோ கிரேட் எக்ஸிபிஷன் ஆஃப் பேட்டிங். நான் நாக்கு அதாவது பவர் பிளேல எப்படி ஆடணும்னு சைபர்ட்டும் காமிச்சாரு, ஆலனும் காமிச்சாங்க. டங்கு 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 டங்குன்னு அடிச்சு ஒரு எக்ஸிபிஷன் கொடுத்தாங்க. 100 ஆஃப் 33 பால்ஸ். அதாவது 33 பால்ஸ்ல ஒரு 100னா கிரிக்கெட் விளையாடுறீங்க. திறந்தோன்னா 6 4 2 அப்படி வரும். அந்த மாதிரி என்ன சொல்றதே தெரியல. ஐ எம் சோ ஹாப்பி. ஏன்னா இந்த மாதிரி டிசர்விங் டீம்ஸ் வில் கம் டு த ஃபைனல். ஒரு நல்ல ஒரு ஃபுல்லஸ்ட் பொட்டன்ஷியல். நியூசிலாந்து பாருங்க, எப்பவுமே நியூசிலாந்து ஆல்வேஸ் பிளே டு தி ஃபுல்லஸ்ட் பொட்டன்ஷியல். டீமா எப்பவுமே தே வில் ஜெல் டுகெதர். எல்லாமே வந்து சிப் இன் பண்ணி தே வில் பிலீவ் இன் தட் மந்த்ரா. ஸோ அதுதான் இட் ஹஸ் கிளிக் டுடே ஆல்சோ ஃபார் தம். பேட்டிங்ல தேவைப்படல. ராம் நேத்திக்கு சொன்னா மர்க்கராம் ஆடுறதுனால மில்லர் தேவைப்பட மாட்டாங்க. அதுல சின்ன திருத்தம். இவங்களுக்கு வந்து நியூசிலாந்துக்கு தான் நான் சொன்ன பிலிப்ஸ் தேவைப்படல. யாருமே தேவையில்ல, நாங்களே முடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இதுவாக இருந்தது. பட் எஸ், ஸோ ஐ எம் வெரி வெரி ஹாப்பி பிகாஸ் ஆஃப் த வே நியூசிலாந்து டாமினேட்டட் அண்ட் hopefully they put up a better fight in the final also and let us see how it goes. Yes. So இன்னொரு ஜஸ்ட் அடிஷனல் பாயிண்ட் பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கன் பேட்டிங் வரும்போது நான் ஐ ஆல்வேஸ் பிலீவ் மில்லர் இஸ் அ கீ ஃபார் தேர் பேட்டிங். crucial matchesனா there is no better player in South Africa in the history of the game than டேவிட் மில்லர். ஏன்னா அவர் வந்து அவரோட கிரெடென்ஷியல்ஸ் ஆர் பிரில்லியன்ட். எல்லா மேட்சும் அவர் நிறைய மேட்ச் அடிச்சிருக்காரு. பட் அவர் டீம் ஃபெயிலியர். ஏன்னா மீதி 10 பேரும் அப்படி இருந்திருக்காங்க. பட் இந்த மேட்ச் மில்லர் பிளேட் ஹாரிபிள் ஷாட். நிஜமாவே அப்பதாங்க உங்களுக்கு வந்து கேட்ச விட்டுருக்கான் பிலிப்ஸ். டீப்ல வந்து மிஸ் இட் ஆயிட்டு கேட்ச விட்டுருக்கான். யூ ட்ரை த சேம் ஷாட் அகைன்ஸ்ட் சேம் பிளேயர். ரவீந்திரா வந்து அழகா அப்படி தூக்கி போட்டு கொடுத்தான். அந்த கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கோன்னு நேரா போச்சு மேல. ஸோ இட் வாஸ் அ ஹாரிபிள் ஷாட் ஃப்ரம் அன் எக்ஸ்பீரியன்ஸ் பிளே லைக் மில்லர். அவர் போனோடனே நியூசிலாண்டோட மொரால் குறைஞ்சிருக்கும் கண்டிப்பா. ஏன்னா அவர் தான் கீ பேட்ஸ்மேன் இன் க்ரூஷியல் வேர்ல்டு கப் கேம், நாக் அவுட் கேம். ஸோ அவர் போனோடனே இது குறைஞ்சிருக்கும். So I think that was a big miss for South Africa in their batting. So அது முடிஞ்சோடனே I think it was done நினைக்கிறேன். That is like if your morale is down, that too for a team like South Africa, ஏன்னா அவங்க ஆல்ரெடி ப்ரெஷர் இருக்கு, மென்டல் ப்ரெஷர். they are not able to overcome. அதுதான் ப்ராப்ளமே உங்களுக்கு. there is no lack of talent. நான் நிஜமா சொல்றேன், there is no lack of talent or anything, but as long as they don't improve their mental stability and knockout games and ice cold attitude வராத வரைக்கும் they won't win anything. அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு இவ்வளவு வருஷமா. so that continued today also. So yes, it is a end for South Africa again. So let's see next time என்ன next match என்ன ஆகுது பாப்போம். எஸ் யா, லக்ஷ்மன் சொன்ன மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா வந்து குழந்தை கட்டிட்டாங்க நியூசிலாந்து அப்படின்னே சொல்லலாம். ஆதர்ஷ் பின்னாலன் நீங்க பாருங்க, நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. நிறைய நான் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திருந்தேன் நிறைய சோசியல் மீடியாலலாம். சவுத் ஆப்பிரிக்கா வந்து வில் போஸ் a better challenge to இந்தியா அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அது வந்து எனக்கு ஆக்சுவலா சிரிப்பு தான் வந்தது நிஜமாவே. ஏன்னா நான் வந்து ஸ்டார்டிங்ல வந்து ஐ வாஸ் டெல்லிங், நான் வந்து ராமோட எல்லாம் பிரைவேட்டா பேசிட்டு இருக்கும்போது ஐ வாஸ் டெல்லிங் நியூசிலாந்து வில் ஃபீல் ரிலீவ்டு. நிஜமாவே நியூசிலாந்து வில் ஃபீல் எக்ஸ்ட்ரீம்லி ரிலீவ்ட். தே ஹேவ் டு பிளே சவுத் ஆப்பிரிக்கா. ஏன்னா இந்தியாவோட வந்திருந்தது அப்படின்னா இட் வுட் ஹவ் பீன் எய்தர் வே. இந்தியாவும் ஜெயிச்சிருக்கலாம், நியூசிலாந்து இட் வுட் ஹவ் பீன் a close contest probably. பட் இங்கிலாந்து இப்போ வந்து ஆடாச்சு நாம மிஸ் பண்ணோம். நம்ம எதுக்குடா அந்த கடைசி மேட்ச் ஜெயிச்சோம், தேவையில்லாம நியூசிலாந்து ஜெயிச்சு இப்போ இங்கிலாந்து வந்து ஹவ் டு பிளே இந்தியா டுமாரோ. ஸோ அதை நம்ம அதுக்கு வருவோம். பட் ஐ ஃபீல் தட் நியூசிலாந்து ஆட அப்பர் ஹேண்ட் ஆல் த்ரூ. அவங்க செமிஃபைனல் சவுத் ஆப்பிரிக்கா உடனே ஐ தாட் தேவர் ஸ்லைட்லி ஹேட். நான் ப்ரிவியூல சொல்லியிருந்தேன். பட் இந்த மாதிரி நசுக்கலா இருக்கும்னு நானும் எதிர்பார்க்கல. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் நியூசிலாந்து. எஸ், யூ கேன் கண்டினியூ. யா எஸ், ஆதர்ஷ் உங்ககிட்ட என்ன கேட்கணும்னு வந்தீங்கன்னா, Finn Allen, absolute knock, 33 out of 100, 300 strike rate. Tim Seifert, 2 wicket keeper வந்து பொடந்து கட்டிட்டாங்க. அண்ட் ஆக்சுவலி ஃபார்ச்சுனேட்லி நான் மேட்ச் நடக்கும் போது தான் பார்த்தேன் யாரு வந்து ஐபிஎல் எடுத்துருக்காங்கன்னா ரெண்டுமே வந்து கேகேஆர் தான் எடுத்து வச்சிருக்காங்க.
பின்னாலும் கேகேஆர் தான் எடுத்து வச்சிருக்காங்க. டிம் சேஃபர்டி கேகேஆர் தான் எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ போத் விக்கெட் கீப்பர்ஸ் இன் நியூசிலாந்து வந்து குழந்தை கட்டியிருக்காங்க. பட் போத் விக்கெட் கீப்பர்ஸ் இன் சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்டே சொதப்பல். ஸோ இன்னைக்கு விக்கெட் கீப்பர்ஸ் த மேஜர் டிராபேக் அப்படின்னு நினைக்கிறீங்களா சவுத் ஆப்பிரிக்கா? கிளியர் வின்னர் வந்து விக்கெட் கீப்பர்ஸில் நியூசிலாண்டு தான், வேற டவுட்டே இல்லை. சரி, நான் வந்து மேட்ச் அட்லீஸ்ட் நான் சவுத் ஆஃப்ரிக்கா தான் வின் பண்ணணும்னு நினச்சேன். பட் அவங்க அடித்த 170க்கு அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் மேட்ச் க்ளோஸாக போகும்னு நினச்சேன். இந்த மாதிரி ஒன் சைடெல்லாம் முடியும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதோட யான்சனோட பவுலிங்லாம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. நம்மளால எதுவுமே சொல்லவே முடியாது. இன்டர்நேஷனல் பவுலர் மாதிரி அவர் போடவே இல்லை. எந்த ஒரு இடத்துலையுமே அவர் இன்டர்நேஷனல் பவுலரான்னு டவுட் தான் வருது நமக்கு அவர் போடும் போதெல்லாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஓவர் கூட ஓகே 8 ரன் தான் போச்சு. அடுத்த ஓவர் கொடுத்தாரு பாருங்க, 6 4 எவ்வளோ கிட்டத்தட்ட அதுலேயே 20 ரன் வந்துருச்சு அந்த ஓவரே. அதுக்கு மேலே என்ன வேணும்? 18 ரன் பவர் பிளேல. அதுக்கு மேலே எதுவுமே தேவையே இல்லை அவங்க கொடுத்த ஸ்டார்ட்டுக்கு. ஈவன் தான் அவங்க வந்து எட்ஜ் 4 தான் நிறைய போச்சு. பட் ஸ்டில் அவங்க அந்த மாதிரி ஒரு மாரலி டவுன் ஆயிடுவாங்க அந்த ஒரு ஸ்டார்ட்டுக்கு அப்புறம். 3 overs 40. அதே இவங்க 3 overs ஐ கெஸ் 30 for 2ன்னு நினைக்கிறேன். அதுலயே அவங்க மாரலி டவுன் ஆயிட்டாங்க. 48 தான் அடிச்சிருந்தாங்க. சம்திங் ஏதோ ஒன்று அந்த மாதிரி பார் ஸ்கோர் விட கம்மியா இருந்து இப்போ 2 விக்கெட் வரை விட்டுருந்தாங்க. அதுலயே அவங்க மாரலி டவுன் ஆயிட்டாங்க. ஆக்சுவலா விக்கெட் வந்து அவங்க எதிர்பார்த்த விக்கெட் கிடையாது. ஆஸ் யூஷுவல் மாதிரி ஃபிளாட் விக்கெட் கிடையாது. பால் நின்று தான் வந்துச்சு. ஆனால் இவங்க சவுத் ஆப்பிரிக்கா பவுலிங் ஐடியாவே இல்லாத ஒரு பவுலிங்கு. நான் வேறு எதுவுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா பால் போய் பேட்டுக்கு அடிக்கிற மாதிரி போடுறாங்க. அவங்க அந்த டீமில் ஃபர்கியூசன் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக போட ஆரம்பிச்சாரு. அவரே பேச குறைச்சி போடுறாரு. இவங்க கிட்ட யாரும் பேசே இல்லை. 140 தான் போடுறாரு. அவர் இன்னும் ஏற்றி 145 போட்டுட்டு இருக்காரு இந்த மேட்ச்ல. அவர் அதை கம்மி பண்ணி போட்டிருந்தா அப்போ கூட ரிசல்ட் சேஞ்ச் ஆயிருக்குமான்னு தெரியாது. பட் அட்லீஸ்ட் ஒரு க்ளோஸ் கேமாக போயிருக்கும். இந்த மாதிரி அடிச்சிருக்க மாட்டாங்க. சவுத் ஆப்பிரிக்கா பேட்டிங் அவங்க ஆக்சுவலா ஒருத்தவங்க பிளான் பண்ணி எடுத்துட்டாங்க நியூசிலாந்து, அவ்வளவுதான் சொல்ல முடியும். கரெக்டா 2 ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு 2 விக்கெட் எடுத்துட்டாங்க. 2 பேரையும் முடிச்சுட்டாங்க. அதுக்கு அடுத்து ஒருத்தவங்களும் பிளான். டேவிட் மில்லரை தெரியும் கண்டிப்பா ரச்சின் ரவீந்திரா போட்டு அடிக்க போவாருன்னு தெரியும். அந்த கை துருன்னு இருக்கும் தெரியும். மில்லருக்கு தூக்கி போட ஆரம்பிச்சா கரெக்டா பார்த்து விக்கெட் எடுத்தாங்க. அவங்க பிரெவிஸுக்கு மொத்தம் தான் பிளான் ஒர்க் ஆகல. அவங்க எடுத்த உடனே அதுக்கு தான் நீஷம் கொண்டு வந்தாங்க. அவன் டேவிட் பிரெவிஸ் வந்த உடனே அடிச்சுட்டு விக்கெட் எடுக்கலான்னு. பட் அது நடக்கல. ஸோ மீதிப்படி சவுத் ஆப்பிரிக்கா பேட்டிங் யான்சன் மாத்திரம் தான் நல்லா ஆடினாரு. மீதி யாருமே ஃப்ளோலே இல்லை. டெவால் பிரிவ்ஸ் ஓகே டீசென்ட் இன்னிங்ஸ், அவ்வளோதான். டாப் ஆர்டர் ஒன்றுமே இல்லை. ஆஸ் யூஷுவல் சோக் பண்ணிட்டாங்க சவுத் ஆப்பிரிக்கா. திருப்பி பழைய சவுத் ஆப்பிரிக்கா திருப்பி வந்துட்டாங்க. என்னடா 4-5 மேட்ச் நல்லா விளையாடுறாங்கன்னு பார்த்தேன். செமிஃபைனல்ஸ் வந்துட்டாலே கையில முடியல சவுத் ஆப்பிரிக்காவை. கையில பிடிக்க முடியாது. நானும் சவுத் ஆப்பிரிக்கா சேஞ்ச் பண்ண. ஆக்சுவலி லக்ஷ்மணா ஒரு கோட்டை நானும் ஃபீல் பண்ணேன். நான் வந்து ஆக்சுவலி எங்களோட வாட்ஸ்அப் சேட்ல போட்டிருந்தேன் எஸ்ஏ வில் மேசக்கர் இந்தியான்னு போட்டிருந்தேன். பட் எஸ்ஏ வந்து நியூசிலாந்து வந்து பதமா சேதப்படுத்திட்டு போயிட்டாங்க. இதுல இருந்து எப்படி வந்து சவுத் ஆப்பிரிக்கா மீண்டு வர போறாங்க அப்படின்னு சுத்தமா தெரியல. நீங்க ஸ்வேதா சொல்ற மனம் தளர்ந்துடாதீங்க. அவங்க மீண்டும் வருவாங்க. அடுத்த வேர்ல்டு கப்லயும் எல்லா மேட்சையும் அடிச்சுட்டு செமிஃபைனல் வருவாங்க. கவலைப்படாதீங்க. அப்புறம் தெரியாது. அப்புறம் உங்களுக்கே தெரியும் என்ன நடக்கும். நியூசிலாந்து சப்போர்ட்டர் இங்க வந்து ஒருத்தர் இருக்காரு, ராம். நியூசிலாந்து இஸ் கோயிங் டு தி ஃபைனலிஸ்ட். நீங்க வந்து இந்த அவங்க 2 பேரை வந்து கமெண்ட்ஸ் கொடுத்தாங்க. அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கேள்வி கேட்கிறேன். நியூசிலாந்து கூட யாரு வந்து நியூசிலாந்து வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்தியா வரணுமா இல்ல இங்கிலாந்து வரணுமா நாளைக்கு மேட்ச்ல? ரொம்ப இக்கட்டான கேள்வி கேட்டேன். அதுல கேள்வி கேட்கறது ரொம்ப ஈஸி மாமா, பதில் சொல்றதுதான் கஷ்டம். சொல்லி பார்த்தாதான் தெரியும். உடனே எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாளை இதை பத்தி ஜஸ்ட் ஒரு ஒன்லைனர் சொல்லிட்டு நான் இந்த மேட்சை பத்தி நிறைய பேசணும்னு விரும்புறேன். நாளை இந்த மேட்ச்ல கிளியரா இந்தியா தான் ஃபேவரட்ஸ் ஹெட்டிங் இன்டு தி மேட்ச். இந்தியா த வெரி ஸ்ட்ராங் ஃபேவரட்ஸ் கோயிங் இன்டு தி மேட்ச். ஸோ இங்கிலாந்துக்கும் ஒரு சில சான்சஸ் இருக்கு, இல்லவே இல்லை, ரூல் அவுட் பண்ண முடியாது. அது எப்போன்றதெல்லாம் நம்ம இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா ரிவ்யூ போது பேசுவோம். ஆனா இனி இந்த மேட்ச் நான் வந்து ஃபர்ஸ்ட் சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு ஃபியூ திங்ஸ் நான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் லக்ஷ்மன் ஆல்ரெடி லக்ஷ்மணும் நானும் டெவியூவர்ஸ் ஒரு 3 நாள் முன்னாடி நினைக்கிறேன், ஒரு 3 or 4 days முன்னாடி பயங்கரமா சண்டை போட்டோம். பயங்கரமா we had a very verbal argument.
நான் வந்து என்னோட ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, அப்போ வந்து என்னோட ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, இதுதான் ஸ்ட்ராங்கஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கன் டீம் எவர் காம்பீட்டட் இன் வேர்ல்ட் கப் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஸ்ட்ராங்கஸ்ட் எவர் சவுத் ஆப்பிரிக்கன் டீம் இது. லக்ஷ்மண் வந்து கேட்டான், டு யூ திங்க் தட் திஸ் டீம் இஸ் பெட்டர் than the 2015 டீம் சவுத் ஆப்பிரிக்கன் டீம் அப்படின்னு என்ன ஒரு கேள்வி கேட்டான். நான் சொன்னேன் வந்து 2015ல இருந்த டீமோட இந்த டீம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட்னு. ஆனா செமையா இது பண்ணி செஞ்சு விட்டாங்க. இதுதான் மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கன் டீம் மாதிரி. ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா 2015ல இந்த மாதிரி உதவாயினதே கிடையாது. The South African 2015ல பாத்தீங்கன்னா the match was decided until the very last ball. அங்க ஸ்டெயின் மாஸ்டர் கிளாஸ். ஸ்டெயின் வந்து he showed who is he, the real master class அப்படின்றது காமிச்சாங்க. நிறைய பேர் வந்து ஆதர்ஷ் தான் சொல்லியிருந்தான் ஃபர்ஸ்ட். ஆதர்ஷ் வந்து சொன்னா சவுத் ஆப்பிரிக்கா வந்து பழைய சோக்கிங் இது வந்து வந்துருச்சு, திரும்ப சோக்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு. நான் ஒன்னே மட்டும் சொல்றேன், எல்லாருக்கும் சொல்றேன், இது பேர் சோக்கிங் கிடையாது. இன்னைக்கு பண்ணது பேர் சோக்கிங் கிடையாது. திஸ் இஸ் சம்திங் எல்ஸ். இதை டிஸ்கிரைபே பண்ண முடியாது. கேன் எனி ஒன் ஆஃப் யூ டிஸ்கிரைப்? ஸ்வேதா, லக்ஷ்மண், ஆதர்ஷ், ஏதோ உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த நிறைய நியூசிலாந்து வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா குரூப் மேட்ச் நடந்தது. நியூசிலாந்து வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா குரூப் மேட்ச் நடந்தது. அங்க we can say that சவுத் ஆப்பிரிக்கா has massacred நியூசிலாந்து. சவுத் ஆப்பிரிக்கா massacred நியூசிலாந்து அப்படின்னு சொல்லலாம். இந்த மேட்ச்ல இதுக்கு மசாக்கரா இது என்ன பேருன்னு எனக்கு தெரியவே இல்லை சத்தியம். இது வந்து ஒரு அப்ஜெக்டிவ் தான் கண்டுபிடிக்கும். இந்த மாதிரி ஒரு அடி, இந்த மாதிரி ஒரு இதுக்கு வந்து ஒரு புது அப்ஜெக்டிவ் தான் ஒன்று ஃப்ரேம் பண்ணி இது பண்ணி பண்ணலாம். T20 ஹிஸ்டரியிலேயே இது வரைக்கும் நான் பார்த்த மேட்ச்லயே இந்த மாதிரி ஒரு அடி நான் பார்த்தே கிடையாது. அதாவது ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வேர்ல்டு கப் செமிஃபைனல்ல ஒரு ஓப்பனிங் ஒரு ரெண்டு ஓப்பனர்ஸ் வராங்க வேர்ல்டு கப் செமிஃபைனல்ல 170 டார்கெட் 170 டார்கெட் போது ஒரு அடி விட்டாங்க பாரு, ஒரு அடி. ஐயோ இது பேர் அடி இல்ல, இது பேர் அடி இல்ல, மிதி. இது வந்து சவுத் ஆப்பிரிக்கா இப்ப வந்து என்ன பண்ணாங்கன்னா, நியூசிலாந்து வந்து சவுத் ஆப்பிரிக்கா மசாக்கறாங்க. நியூசிலாந்து பதிலுக்கு என்ன பண்ணாங்க சவுத் ஆப்பிரிக்காவுன்னா, இந்த ஏரி சவுத் ஆப்பிரிக்காவை அப்படியே அதோ பாதாளத்துல தள்ளி அப்படியே வச்சு பூசிட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? அதோ பாதாளத்துல இன்னும் சவுத் ஆப்பிரிக்காவில் எழுந்திருக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு இது பண்ணிட்டாங்க. T20 கிரிக்கெட் நம்ம நிறைய பேசியிருக்கோம் இந்த டோர்னமெண்ட்லயே. we have discussed a lot on how to bat during the power play. ஷாய் ஹோப்போட பேட்டிங் பத்தி பேசணும். நீங்க லக்ஷ்மண் மார்க்ராமோட பேட்டிங் பத்தி எல்லாம் பேசலாம். T20ல பவர் பிளேல எப்படி ஆடலாம்னு இவங்க காமிச்சு கொடுத்தாங்க. பவர் பிளே, ஹவு டு பிளே டியூரிங் த பவர் பிளே அப்படின்ட்டு ஆலன் அண்ட் சைஃபர்ட் ரெண்டு பேரும் காமிச்சு கொடுத்தாங்க. நான் வந்து ஒரு விஷயம் கவுண்டபிள்னு ஒன்று நினைக்கிறேன். என்னன்னா, இவங்க ரெண்டு பேரும் ஃபின் ஆலனுக்கும் சரி சைஃபர்ட்டுக்கும் சரி பால் இப்படி வந்தது ஒரு 3-4 பால் தான். ஒரு 3-4 பால் தான். அவுட் ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் தே பிளேட், பேட் வந்து இப்படி வந்தது 3-4 பால் தான். மீதி எல்லாம் தானே பேட் இப்படி இருக்குது, இப்படி இருக்கு. பவர் பிளேவா இருக்கட்டும், நான் பிளேவா இருக்கட்டும், இப்படி இருக்கு பேட். வந்தா அந்த கதை மாதிரி அப்படின்ட்டு. இதுல ஆதர்ஷ் வந்து ஒரு பாயிண்ட் சொன்னா, ஜான்சன் அண்ட் அதர் சவுத் ஆப்பிரிக்கன் போலர்ஸ் வந்து மட்டமா போலிங் போட்டாங்க. அவங்க வந்து எப்படி போலிங் போடலன்னு தெரியல அவங்க அப்படின்ற மாதிரி ஆதர்ஷ் வந்து ஒரு பாயிண்ட் சொன்னான். இந்த பாயிண்ட நான் டிஸ்அக்ரி பண்றேன். சவுத் ஆப்பிரிக்கன் போலர்ஸ் மட்டமா போலிங் போட்டாங்கன்றதோட சவுத் ஆப்பிரிக்கன் போலர்ஸ் க்ளூலெஸ்ஸா இருந்தாங்க. அவங்களுக்கு எங்க போலிங் போடுறதுன்னே தெரியல. ஏன்னா போடுற இடத்துல அடிக்கிறாங்க. நீ போடு 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 போடு, முட்டு தட்டு கட்டு, சதக் சதக் சதக், நீ பால போடு நான் அடிக்கிறேன், நீ பால போடு நான் அடிக்கிறேன், அடி 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 அடின்னு இந்த ரெண்டு பேரு வந்தாங்க, சாலம் சைபட்டும் போட்டு இந்த மாதிரி ஒரு அடி உலகல்ல. இந்த மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா வந்து கேவலமா சோக் பண்ணி இது பண்ணி, சோக்கிங் கிடையாது ஆக்சுவலா, திஸ் இஸ் நாட் சோக்கிங். சோக்கிங்னா வின்னிங் பொசிஷன்ல இருந்து இந்த லாஸ்ட் ஃபைனல் 2024 final was a classic example of choking. 28 to win from 4 overs, அதுல இருந்து சவுத் ஆப்பிரிக்கா choke. And 1999 அதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் choking. 1999 வேர்ல்ட் கப்ல 1 to win from 4 balls, ஆலன் டொனால்ட் ரன் அவுட், ரன் அவுட் தெரியாம ரன் அவுட். அதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் choking. வின்னிங் பொசிஷன்ல இருந்து யூ லூஸ் த மேட்ச் அப்படின்றது. இது வின்னிங் பொசிஷனே கிடையாது. At no point of time South Africa were in a winning position. Johnson, yes, batting la nalla samaya acharu. At that point of time I thought, okay, Stubbs and Johnson partnership வந்து கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டா பேட்டிங் ஆடி சூப்பரா பேட்டிங் ஆடினாரு ஜான்சன். ஹேட்ஸ் ஆஃப், ஃபுல் கிரெடிட்ஸ் டு ஹிம். இந்த மாதிரி வந்து ஒரு செமிஃபைனல்ல வந்து மத்த எல்லாம் வந்து மல்லங்க வீட்டு போகும்போது இவர் வந்து எடுத்து நிமித்தி 170. அதுவும் ஜான்சன் இஸ் நாட் அ பேட்ஸ்மேன், இஸ் அ bowler who can bat. அவ்வளவுதான். அந்த மாதிரி ஒரு கிரெடென்ஷியல்ஸ்ல இருந்து செமையா பேட்டிங் ஆடி 160 170 எடுத்து போனாரு. நான் நினைச்சேன் 170 போது ஐ தாட் ஓகே சவுத் ஆப்பிரிக்கா பேக் இன் இட்.
எப்படியாவது ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு. அப்போ சாரி, இவங்களை நம்பினதுக்கு ரொம்ப சாரி. இவங்களை வந்து நம்பினதுக்கு இவங்களை நான் தான் வந்து ரொம்ப இதுவா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன், எல்லாத்தையும் சொல்லியும் செஞ்சுட்டு இருந்தேன். நானும் உங்களோட நானும் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். எல்லாரும் சொல்லிட்டு இருந்தேன், நம்ம எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது கூட சொல்லிட்டு இருந்தேன் சவுத் ஆப்பிரிக்கா தான் கப்பு, ஒரு ஸ்டெப் மேல போயிட்டு வர நான் சொன்னேன். சவுத் ஆப்பிரிக்கா செமிஃபைனல் மட்டும் வின் பண்ண மாட்டாங்க. எங்க அப்பாட்டையும் சொன்னேன், லக்ஷ்மண்ட்டையும் சொன்னேன், உங்கள்கிட்டையும் கூட சொன்னேன், உங்கள்கிட்ட பேசும்போது கூட சொன்னேன், சவுத் ஆப்பிரிக்கா they will go on to win the title. அதுல அகமதாபாத்ல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஃபீஸ்ட் காத்துட்டு இருக்கு. இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா ஃபைனல் வரும். எப்போ இந்தியா வெஸ்ட் இண்டீஸை ஜெயிச்சாங்களோ இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா ஃபைனல் வரும். சவுத் ஆப்பிரிக்கா will win it நரேந்திர மோடி ஸ்டேடியம். மர்க்ராம், ஏடன் ஜாக்ஸ், சூப்பர், உலகாய் சல்யூட் யூ. என்ன வந்து இந்த மாதிரி ஒரு இது வந்து தள்ளதுக்கு இட் வாஸ் சோ பிரில்லியன்ட். பட் ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் இன்னொரு சில பாயிண்ட்ஸ் ஐ வுட் லைக் டு ஆட் இந்த வீடியோல. ஃபர்ஸ்ட் ஹேட்ஸ் ஆஃப் ரிச்சர்ட் சாண்ட்னர். அவருக்கு சாண்ட்னர் வந்து ஒரு ரொம்ப இன்டெலிஜென்ட் கேப்டனுங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவர் இஸ் அ டாக்டிஷியன். செம்ம டாக்டிக்ஸ். நியூசிலாந்து வர்சஸ் இங்கிலாந்து மேட்ச்ல இங்கிலாந்தோட டெலிபரேட்டா தோத்தாரு ஜஸ்ட் டு பிளே சவுத் ஆப்பிரிக்கா இந்த செமிஃபைனல். இப்போதான் அது புரியுது. ஜஸ்ட் டு பிளே சவுத் ஆப்பிரிக்கா இந்த செமிஃபைனல். சவுத் ஆப்பிரிக்காவை எங்களுக்கு ஆடணும், எங்களுக்கு நம்ம பேச போன என்ன சொன்ன, நியூசிலாந்து வந்து will be made to pay for the mistake. இந்த மிஸ்டேக் நான் சொன்னேன், நான் பேச சொல்லிடுறேன். நான் at that point I didn't realize. நான் என்ன சொன்னேன் at that point னா, டேய் நியூசிலாந்து வந்து தப்பு பண்றாங்க, இதனாலே அவன் கப்ப தோக்கறதுக்கு கூட சான்ஸ் இருக்குன்னு சொன்னேன். பட் சரியான டாக்டிக்கல் கேப்டன் காமிச்சிட்டாரு. அவர் டெலிபரேட்டா வில் ஜாக்ஸோ அடிக்க விட்டு, சரி பரவாயில்ல நான் வேடிக்கை பாத்துக்கிறேன், நீ ஆடியோப்பா, நீ இந்தியாவை ஆடிட்டு முடிஞ்சா வந்துக்கோ, நீ முடிஞ்சா நம்ம ஃபைனல் சந்திக்கலாம், பபாய் அப்படின்னு சொல்லிட்டு நான் சவுத் ஆப்பிரிக்கா ஆடிட்டு இது பண்ணிட்டு போய்க்கிறேன் அப்படின்னு செம்ம இன்டெலிஜென்ட் பிளானிங். அதுவும் ஒன்று. அண்ட் ரெண்டாவது வந்து இன்னித்த மேட்ச்ல கமிங் டு இந்த மேட்ச்ல வந்து ஒரு சில மூவ்ஸ் he did it quite brilliantly. பிரில்லியண்டா போலி போட்டாரு. சாண்ட்னர் இப்படிதான் போலி போடுவார்ல எல்லாருக்கும் தெரியும். அகைன் ஹேட்ஸ் ஆஃப் டு சாண்ட்னர் ஃபார் ட்ரஸ்டிங் ரவீந்திரா தான் இன்னைக்கு பெஸ்ட் போலர். பிக் ஆஃப் த போலர்ஸ் வந்து ரவீந்திரா தான் சூப்பரா போலி மட்டும் இல்ல, ரவீந்திரா தான் என்டையர் டோர்னமெண்ட்லயே பெஸ்ட் போலர் இன் டர்ம்ஸ் ஆஃப் விக்கெட்ஸ். ஆமா, ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு ஷாக்கிங் ஸ்டாட் பார்த்தா நானு, நியூசிலாந்துல லீடிங் விக்கெட் டேக்கர் இந்த வேர்ல்ட் கப்ல ரவீந்திரா தான் 11 விக்கெட். அதான் சொல்லிட்டு இருக்கேன் நான், ரவீந்திரா தான் லீடிங் விக்கெட் gives lot of surprises. இந்த மாதிரி ஒரு இது. அண்ட் இதுக்கு வந்து full credit has to go to Santner. அண்ட் அவர் பயங்கர டாக்டிக்கல் கேப்டன் சொல்லி இங்கிலாந்து வர்சஸ் நியூசிலாந்து மேட்ச்லயே காமிச்சிட்டாரு. அப்போ at that point of time I didn't realize. ஃபர்ஸ்ட் அதை ஆனஸ்டா ஒத்துக்கலாம் அதுல. ஸோ அது வந்து that proved to be the master stroke. And in the match his captaincy was outstanding. நடுவுல கொஞ்சம் சொதப்பினாரு. ஆக்சுவலா கேப்டன்சி வாஸ் அவுட்ஸ்டாண்டிங் சொல்லி நடுவுல கொஞ்சம் சொதப்பினாரு. அந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஜிம்மி நிஷத்துக்கு வந்து 3வது ஓவர் கொடுத்ததெல்லாம் தேவையில்லாத விஷயம். அந்த மெக்கான்சி வந்து ஃபர்ஸ்ட் ஓவர்ல விக்கெட் எடுத்து 2 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் யூ ஷுட் ஹவ் கிவன் 1 more ஓவர். நீஷம் எப்படி அடி வாங்குறாரு தெரிஞ்சிச்சு. நீஷம் எப்படி அடி வாங்குறாருன்னு 1 more ஓவர் ஷுட் ஹவ் பீன் கிவன் டு மெக்கான்சி. அவர் வந்து நடுவுல கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் எல்லாம் இது பண்ணிட்டு இருந்தது. பட் ஓவரால் ஸ்பீக்கிங் சாண்ட்னர் வந்து ஒன்ஸ் அகைன் டாக்டிக்கல் genius அப்படின்னு காமிச்சிட்டாரு. ஹேட்ஸ் ஆஃப் நியூசிலாந்து. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபார் ஷோயிங் த வேர்ல்ட் ஹவு டு பேட் இன் த பவர் பிளே. அப்பா ஹோல் டீம்ஸ், எல்லா டீம்ஸ்மே வியூவர்ஸ் இந்த டோர்னமெண்ட் ICC T20 வேர்ல்ட் கப் நீங்க பாத்தீங்கன்னா பவர் பிளேல அப்படியே வச்சு தொசுக்கு ஒரு டீம் கூட எக்ஸெப்ஷன் கிடையாது. இந்த மேட்ச் தான் ஒரே ஒரு எக்ஸெப்ஷன். இந்த மேட்ச் தான் ஃபினாலனும் இவரும் சைஃபர்ட்டும் வந்து காமிச்சிருக்காரு எப்படி பவர் பிளேல பேட்டிங் ஆகலாம்ட்டு. அதுக்கு ரியலி ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் சல்யூட் டு நியூசிலாந்து ஃபார் தேர் எஃபர்ட்ஸ். நீங்க சொன்ன பாயிண்ட் நான் ஒத்துக்கவே மாட்டேன். இந்த அப்ரோச் எல்லா மேட்சுக்கும் செட் ஆகாது, இந்த ஒரு மேட்சுக்கு செட் ஆகுதே தவிர இந்த அக்ரெசிவ் அப்ரோச் நீங்க வேணா பாருங்க. ஃபைனல்ஸ்ல கண்டிப்பா 2 of them will not score. எந்த குவாலிட்டி டீம் வந்தாலும் இந்தியா ஆர் இங்கிலாந்து யார் வந்தாலும் they won't score. இது நீங்க இப்பவே நீங்க எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க ஐடியா இல்லாம போட்டாங்க. அவங்க அடிச்சாங்கன்னு சொல்றதை விட ஐடியா இல்லாம போட்டாங்க. அவங்க எட்ஜ் தானே அடிச்சாங்க நிறைய. 4 மிடில் பண்ணல. முதல் 3 ஓவர் ஒரு பால் மிடில் பண்ணியிருப்பாங்க. அந்த முதல் 3 ஓவர்ல 30 ரன்ஸ்ல எல்லாம் அவங்க ஐடியா இல்லாம தான் போட்டாங்க. இவங்க அடிச்சாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஐடியா இல்லாம போட்டாங்க. அவன் பேட்டை விட்டாங்க, பால் படல, எட்ஜ் வாங்கி 4 போச்சு. டிஃபரன்ஸ் இருக்கு ஒழுங்கா அடிச்சதுக்கும் சரியா போலிங் போடாததுக்கும். ஆதர்ஸ் அது கரெக்ட், அது நானும் ஒத்துக்கிறேன். நிறைய எக்கச்சக்க எட்ஜ்ல போச்சு. பட் தட்ஸ் ஹவ் யூ ஷுட் ப்ளே. அதுதான் ராம் சொல்றான். நீ பவர் பிளேல
உனக்கு வந்து when you know லைசன்ஸ் இருக்கு, உனக்கு 6 ஓவர் 2 ஃபீல்டர் தான் டீப்ல நிக்கிறாங்கன்னா யூ ஷுட் டேக் ரிஸ்க். அப்போ உனக்கு ஒரு 60 ரன்ஸ் வந்துச்சுன்னா யூ கேன் டேக் சம் கன்சாலிடேஷன் 7 to 10 எல்லாம் பண்ணிக்கலாம். இன்னொன்னு சொல்லிடுறேன் நான், அந்த பாயிண்ட்டை வந்து பிஃபோர் ஐ ஃபர்கெட். சவுத் ஆப்பிரிக்கா வந்து அந்த 2024 செமிஃபைனல்லயே ஆப்கானிஸ்தான்றதால ஜெயிச்சாங்க. நான் ராம்டா இப்போ சொல்லல, ஐ டோல்ட் ஹிம் ப்ரீவியஸ்லி இட்ஸ் பிகாஸ் இட் வாஸ் ஆப்கானிஸ்தான் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்தது. இப் தே க்ரோ இன் தி பிக் வேர்ல்ட் ஸ்டேஜ், ஆல்ரெடி அவங்க க்ரோ ஆயிட்டு இருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்தா தே வில் டிஃபீட் சவுத் ஆப்பிரிக்கா. அந்த மாதிரி டீம் இவங்க. ஸோ வி கேன் நெவர் கவுண்ட் சவுத் ஆப்பிரிக்கா டில் தே வின் இன் த லாஸ்ட் பால். எந்த மேட்ச்மே வந்து வி ஷுட் நாட் கவுண்ட். இது ஒரு எக்ஸாம்பிள். தட் இஸ் கிளாசிக்கல் கேஸ் இன் த மேட்ச். எஸ் சவுத் ஆப்பிரிக்கா லாட் ஆஃப் க்ளோஸ் கேம்ஸ். ஈவன் ஆப்கானிஸ்தான் கூட ஃபர்ஸ்ட் மேட்சே க்ளோஸ் கேம், செம இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. அதுல இருந்து அதெல்லாம் குரூப் ஸ்டேஜ் இல்ல, குரூப் மேட்ச்லாம் அடிச்சிருவாங்க அவங்க எல்லாம் கிங். குரூப் மேட்ச்க்கு ஒரு கப் கொடுத்தா சவுத் ஆப்பிரிக்கா தான் எவர் டைம் கோல்ட் மெடலிஸ்ட். எஸ். ஸோ நல்லா அடிச்சிருந்தாங்க. ஸோ எவ்ரி ஒன் எக்ஸ்பெக்டட், பட் அட் தி எண்ட் அவங்க வந்து நான் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிக்கிறேன் இதுல டு ஆட் டு மோர் ஃபன் டு திஸ். ஏடா லக்ஷ்மணன், நேற்று இந்த மேட்ச்ல நியூசிலாந்து வின் பண்ணணும்னு சொல்லிட்டு நீ சவுத் ஆப்பிரிக்கா ஜெர்சியை போட்டு வந்து உட்காந்துட்டு இருக்க. இதுல நான் வந்து சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணணும்னு சொல்லிட்டு நியூசிலாண்டோட ஜெர்சியை போட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கேன். இதுல இருந்தது வந்து ஒரு கிரிக்கெட் மேட்சுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஜெர்சி போடுவோம்னு சொல்லிட்டு நான் வந்து சவுத் ஆப்பிரிக்காவோட ஜெர்சியை போட்டு உட்காந்துட்டு இருக்கேன். நீ வந்து நியூசிலாந்து வின் பண்ணணும்னு ப்ரெடிக்ட் பண்ணிட்டு சவுத் ஆப்பிரிக்காவோட ஜெர்சியை போட்டு உட்காந்துட்டு இருக்கேன். இது எனக்கு லாஜிக்கே புரியல. யாராவது கேளுங்க அவனை. அதுக்கு சாரி, அது நான் வந்து எக்ஸ்ட்ரா நோட் பண்ணல. சும்மா மேட்ச்க்கு ஓகே இன்னைக்கு வந்து போட்டு வரலாம், மஞ்சள் கலரா இருக்குன்னு சொல்லி மங்களகரமா இருக்கட்டும் போட்டு வந்தேன். தட் இஸ் ரைட் பாயிண்ட், ஒத்துக்கிறேன். ரொம்ப மங்களகரமா இருக்கு. மேட்ச் அப்படிதான் போச்சு. ஸோ எஸ், சவுத் ஆப்பிரிக்கா ஆஸ் யூஸ்வல் சோக் அட் தி எண்ட் கூட இல்லை, பட் மிட் அப்படின்னு சொல்லலாம். நியூசிலாந்து பிரில்லியன்ட்லி அவுட் போல்டு சவுத் ஆப்பிரிக்கா. கிளியர்லி வெல் போல்ட், விக்கெட்ஸ் எடுத்தாங்க, பவர் பிளேயர்ல ஸ்கோர் பண்ணாங்க. எப்போ அடிக்கணும் எப்படி அடிக்கணுங்கிறத பார்த்து நல்லா பிளேட் சச் அன் ஆல்ரவுண்ட் கேம் அப்படின்னு சொல்லலாம். Mitchell Santner, hats off to you as usual. So yeah, they qualified as the first finalist, and yeah, tomorrow India versus England. So do tell us in your comments, India versus England யார் வின் பண்ண போறா, நியூசிலாந்து கூட யார் போட்டி போட போறா, who will win the finals நீங்க நினைக்கிறீங்க? Do tell us in your comments. Thanks for watching நம்ம வீட்டு cricket. Let's speak. Before signing off, one last point. ICC, please transfer the man of the match award from Finn Allen to Marco Jansen. Thank you. Yes, you can continue in the match. All round performance. Yeah. ரொம்ப கரெக்ட் தான். எஸ், இதே மாதிரி எங்களோட ஃபன்னி வீடியோஸ் பார்க்கறதுக்கு டூ ஃபாலோ அஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம வீட்டு கிரிக்கெட். லெட்ஸ் ஸ்பீக் த கிரிக்கெட் ஹானஸ்ட் வே. தேங்க் யூ. பை பை.